அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நிம்மதியா நம்மளால தூங்க கூட முடியல. எப்ப என்ன நடக்கும்ன்றதே தெரியல. முதல் 50 நாள் ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அடுத்த 50 நாள் வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், அந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ராயன் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு நாளுக்கு நாள். பயங்கரமான இம்ப்ரெஸ். ஒரே ஒரு டாஸ்க்கு பிசிக்கல் டாஸ்கா கொடுக்குறாங்க. பிசிக்கல் டாஸ்க்கு இதில் உங்களோட ஸ்ட்ரென்த் தேவை, மைண்டு தேவை, எல்லாமே தேவை. அப்படி ஒரு டாஸ்கில் மனுஷன் பிச்சு உதறாருங்க. முக்கியமாக இங்கே ஒரு டீம் கோவா கேங்னு ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்கில் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க போயிட்டாங்க. மீதி 3 பேர், இந்த 3 பேர் கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாரும் திணற அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஜாக்லின், ஜெஃப்ரி, அதுக்கப்புறமா ரயன். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை வருது. யாருக்கு ராயனுக்கும் ராணவுக்கும் நடுவில் சண்டை வருது. இவங்களுக்குள்ள ஏன் சண்டை வருதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த ப்ரோமோ நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஜாக்லின் அந்த கேமில் இல்லை. ஜாக்லின் சாரி கட்டியிருக்காங்க. ஸோ ஜாக்லினை அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஏற்கனவே ஜாக்லின் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு 2 நாளாக ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 2 நாளாக பருப்பு வேகலை. பட் இன்னைக்கு ஜாக்லினை வந்து அவுட் ஆகிருக்காங்க அப்படின்றது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஜாக்லினை வெளியில் அனுப்பிட்டாங்க. இன்னும் அந்த கேமில் இருக்கிறது யார் இந்த டீமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயன் மற்றும் ஜெஃப்ரி. ஸோ இவங்க தான் கடைசி வரைக்கும் விளையாடணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது என்ன நடக்குது? பிக் பாஸ் வந்து இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இந்த கேமை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேமில் அவுட் ஆனவங்களும் விளையாடலாம், வெளியில் நிற்கிறவங்க கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க யாரை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சிக்கலாம், ஆட்களை. அதை கிளியராக பிக் பாஸ் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ராயன் வந்து அந்த அளவுக்கு கோவப்படுறாரு. ஸோ ராணவ் எல்லாரும் உள்ளே வர்றவங்க, வெளியில் இருந்தவங்க எல்லாருமே உள்ளே வரலாம். சௌந்தர்யா, அப்புறமா இவங்க அன்ஷிதா, அதுக்கப்புறமா தர்ஷிகா, தீபக், இவங்க எல்லாருமே உள்ளே வரலாம். முத்துக்குமரன் எல்லாம் வரலாம். ஜாக்லினும் சௌந்தர்யாவும் மஞ்சரியை பிடிச்சதை நான் பார்த்தேன் ப்ரோமோல. அதுக்கப்புறமா ஜெஃப்ரி ஏதோ ஒரு பொம்மையை எடுக்கிறதுக்காக போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ராணவ என்ன பண்றாங்கன்னா, ஜெஃப்ரியுடைய பொம்மையை பிடிச்சிக்கிறாப்புல. ஆக்சுவலாக அவர் பிடிக்க வேண்டியது ஜெஃப்ரி பொம்மையை பிடிச்சிக்கிறாரு. அவரை போயிட்டு ராயன் பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல ராயன் வந்து கத்துறாரு, பொம்மையை பிடிக்கக்கூடாது. ஜெஃப்ரியும் கத்துறாரு, பொம்மையை பிடிக்கக்கூடாது, பொம்மையை எதுக்கு பிடிக்கிற, பொம்மையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் ராணவ் வந்து விடுற மாதிரி இல்லை, பொம்மையை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணவ் என்ன வார்த்தையை விட்டாரு, இல்லை ராயன் என்ன வார்த்தையை விட்டாருன்றது தெரியல. ராணவ் அடிக்கிறதுக்கு ஓடுறாருங்க. இந்த மனுஷனுக்கு பயமே இல்லாமல் ஓடுறாப்புல போய் ராணவ் கிட்ட சண்டைக்கு போறாரு. இந்த சீசன்ல நடக்கிற முதல் கைகலப்பு ராணுவ பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் நடக்குதுன்னா அந்த கேமினுடைய ஃபார்மெட் என்ன, ரூல்ஸ் என்ன, நேச்சர் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே தெரியல. நேற்று கூட ஜாக்லின் வந்து பாய்சனை வந்து பாயாசமாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாப்புல. அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். அந்த காரணத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்களே அப்படியே வந்து மெர்சலாயிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு காரணம். அன்ஷிதா கிட்ட ஜாக்லின் சொன்னாங்களா, நீ கொண்டு போய் வந்து பொம்மையை வச்சிரு, மஞ்சள் பொம்மையை உள்ள வச்சிரு, நாளைக்கு உனக்கு நான் அந்த பொம்மையை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொன்னாங்களாமா. அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களாமா. அதனால ஜாக்லின் வந்து பாய்சனை பாயாசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்த 7G ரெயின்போ காலனி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். கிரிக்கெட் மேட்ச் ஆடும்போது, டேய் உனக்கு ஆடவும் வரல, வெளியில் சும்மா உட்காடுறானாலும் கேட்கவும் மாட்டுற, ஏன்டா இப்படி எங்கள் உயிர் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல. அதே மாதிரி தான் நீங்கள் ராணுவ கணக்கெடுக்கணும். உனக்கு ஒரு மண்ணங்கட்டியும் தெரில, பேசாமல் அமைதியாக இருறானாலும் கேட்க மாட்டுற, உள்ளே வந்து பேசுகிற, உனக்கு ஆடவும் தெரில, டாஸ்க்கும் ஆட தெரில, கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம், நீயும் சும்மா மூடிட்டு இருக்கிறானா கேட்கவும் மாட்டான். அதிக பிரசங்கித்தனமாக என்ன பேசுகிறான், ஏது பேசுகிறான், ஒரு கான்டெக்ஸ்டே இல்லாமல் ஒருத்தன் பேசுவான் தெரியுமா? அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல ராணுவ. ஸோ ஜாக்லின் நேற்று விளையாண்டது அவங்களுக்கான கேம். இந்த கேமில் ஒருத்தருடைய துணை இல்லாமல் விளையாட முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே ஜாக்லின் சொன்னது என்ன அப்படின்னா, ஏன் பொம்மை மஞ்சரி கிட்ட இருக்கு, மஞ்சரி வந்து அந்த பொம்மையை வைக்கணும் அப்படின்னா நீ மஞ்சளுடைய பொம்மையை வைக்கணும், நீ இப்போ வெய்யே, நாளைக்கு உனக்கு அந்த பொம்மையை எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கிடையாது. அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அவங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் வேறு, கன்வின்ஸ் வேறு. ஸோ எப்படி இருந்தாலும், ஏன்னா ஜாக்லின் கிட்ட இருக்கிறது தீபக் பொம்மை, அன்ஷிதா பொம்மை கிடையாது. அன்ஷிதா வச்சிருக்கிறது சம்மந்தமே இல்லாமல் அவங்க வச்சிருக்காங்க, வாண்டடாக வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசுகிறாங்க,
பேசுறது எப்படா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், தற்கூரி பயலே அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது. இது நேற்று நடந்த கதையா? இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக தான் இந்த டாஸ்கில் கிளியராக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பர்சனை பிடிக்கணும், பொம்மையை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் பிடிக்கிறாரா இல்லை பொம்மையை பிடிக்கலாமா அப்படிங்கிறதும் தெரில. ஆனால் 2 பேர் சேர்ந்து தடுக்கிறாங்க. ராணவுக்கு இப்போ என்னன்னா, ராணவ் வந்து ஒரு பப்பட். ராணவ் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா, நீ போயிட்டு ஜெஃப்ரி எப்படி இல்லை ராயன் எப்படி அவங்கள அவுட் பண்ணணும். இந்த இன்னொரு கேங் இருக்குல்ல, 8 பேர் கொண்ட ஒரு குழு, அடேங்கப்பா 8 பேர், அந்த 8 பேர் கொண்ட குழுவுடைய ஒரு திட்டமாக இது இருக்கலாம். அவங்க சொன்னதை, அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே வந்து இவன் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிறதுக்கு போகிறாங்க. இந்த மனுஷன் வந்து பிரிக்கிறாப்படி ராணவ கத்துறான், ஏய் ராயன் உன்னை அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது நம்மால் வந்து இங்கே மாசா என்ன சொல்கிறாருன்னா, டேய் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா, எதுக்குடா பொம்மையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. ஜாக்லின் வந்து தடுக்கிறாங்க. ஜாக்லின் எதுக்குடா அடிக்கிற அதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ராயன் அடிச்சுட்டாரா என்னன்னு தெரியல. இந்த வீக்கெண்டில் ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட் இருக்குங்க, பயங்கரமான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் பேசாமல் நீங்கள் வந்து சாச்சனமாக அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க மட்டும் பேசிட போகிறீங்க. விஜய் சார் கஷ்டப்பட்டு கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க மக்கள், அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அப்புறம் அவ்வளோதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ராயன் பக்கம்தான். ஏன்னா நேற்றுல இருந்து அவருடைய கேம் பயங்கர இம்ப்ரெஷனை கொடுத்துருக்கு எனக்கு. ராணவ் வந்து ஒரு தலையாட்டி பொம்மை, அவன் வந்து ஒரு வெப்பன், சரிங்களா, ஒரு அம்பு, யார் எய்தாலும் போய் அந்த அம்பு தாக்கும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன். அவனுக்குன்னு சுய சிந்தனை கிடையாது, ஒரு ஐடியா கிடையாது, அவனுக்கு ஒரு புரிதலே கிடையாது. சும்மா ஏதோ கண்டென்ட் பண்ணணும். இப்போ எப்படி வந்து இவங்க விஷாலும் தர்ஷிகாவும் கண்டென்ட் பண்ணணுன்றதுக்காக லவ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ராணவுக்கு இந்த வீட்டுக்குள்ளே நான் கண்டென்ட் பண்ணால் தான் சர்வை பண்ண முடியும். அந்த கண்டென்ட்டு எந்த மாதிரியான கண்டென்ட்டு, ஏதோ ஒன்று பண்ணுறது, இஷ்டத்துக்குன்னு பண்ணுறது. தேவையில்லாமல் போய் வந்து ரஞ்சித் கிட்ட நேற்று ஒரு சண்டையை போட்டான், இன்னைக்கு ராயன் கிட்ட போய் சண்டைக்கு போகிறான். ஸோ இப்படி ஒரு மாதிரி ஒரு மென்டல் டிஸார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் என் கண்ணுக்கு தெரிகிறார். என்ன பண்ணுறான், என்ன பேசுகிறான், எப்போ எப்படி மாறுறான், எப்போ அம்பியாக இருக்கான், எப்போ அந்நியனாக இருக்கான், எப்போ ரெமோவாக மாறுறான், ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட்னா அது ராணவ் தான். ஆனால் ராணவுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்களும். ஒரு சைடு வந்து அவருக்கு பொலிட்டிக்கலாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸருக்கு சப்போர்ட் இருக்குன்னும் போது, இன்னொரு சைடு நார்மல் ஆடியன்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சப்போர்ட் எதுக்கு தெரில நமக்கு. ஒரு ப்ராங்க் பண்ணாங்க, ஒரு ப்ராங்கில் நடித்தேன், அப்போனா ரஞ்சித்துக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். முதல் வாரத்தில் ஒரு ப்ராங்க் பண்ணாங்களே ரஞ்சித் சாரும் ஃபேட்மேன் சாரை நம்ம ஏன் எவிக் பண்ணோம், ரஞ்சித்துக்கு ஏன் நம்ம வந்து ஓட் பண்ண மாட்டோம், ரஞ்சித் வெளியில் போகணும்னு ஏன் நினைக்கிறோம். பயங்கரமான ப்ராங்கில் அவங்க பண்ணது, அதை விடவா இது நல்லா இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து எப்படி யாரை எப்படி எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒருத்தரை டிசைட் பண்ணுறாங்க, எதுவுமே புரியலை. ஆக மொத்தம் இன்னைக்கு சம்பவம் இருக்குது. இன்னைக்கு ராயனுடைய இந்த அக்ரெஷனை பார்த்து விஜய் விஷாலா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், இனிமேல் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவானுங்க. ஏன்னா ரொம்ப ஈஸி டார்கெட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ராயனை என்னென்னமோ பண்ணி மண்டையை கழுவி அவங்க பக்கம் திருப்புறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் மனுஷன் கிளியராக இருக்கார். அவருக்கு தெரியுது யார் யார் எப்படி என்னென்ன பண்ணுவாங்க, எப்பப்போ எப்படி மாறுவாங்கன்றது நல்லாவே தெரியுது. அதனால தான் அவர் ஜாக்லின் பக்கமும் சௌந்தர்யா பக்கமும் இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த சண்டை பயங்கரமான சண்டையாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைவ்ல என்ன நடக்குது, ஏன் இந்த சண்டை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். சீக்கிரமாகவே இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மழை வர்றதுக்கு முன்னாடி வச்சு முடிக்கணுன்ற ஒரு குறிக்கோளில் இருக்காங்க போல. இப்போ வந்து ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறமா கூட அந்த டாஸ்க் வைக்கலாம். ஸோ ஜாக்லின் வந்து தோத்துட்டாங்க, அதான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கு. எனக்கு என்னன்னா, இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள தூக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எல்லா தடைகளையும் தாண்டி ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் மாசா இருந்திருக்கும். கடைசி 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேர்ல ஒன்று ஜாக்லின் ஒன்று ராயனா இருந்திருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். டிஆர்பி எங்கேயோ போயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டார்கெட் பண்ணாங்க இல்லையா, டார்கெட் பண்ண அந்த 2 பேர் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னும் போது அது எப்படி இருக்கும். ஸோ நடக்கலை, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ராயனாச்சும் ஜெயிச்சாருன்னா நல்லாயிருக்கும். ராயன் எல்லாம் ஜெஃப்ரி 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா கூட நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சண்டையை பற்றி உங்களோட கருத்து என்ன, ராணவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ராயனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்த்.